ரோஸ் செடி க்ரூமிங் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு செடி பூத்துருச்சுன்னா அதை அப்படியே காயிற வரை விட்டு வைக்காமல் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலைகளையும் கட் பண்ணி விடணும். அதுதான் க்ரூமிங். க்ரூமிங் நீங்கள் பண்ணலை அப்படின்னா செடி வளர்க்குறதே வேஸ்ட்டு. ஏன்னா அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்து வளரவே நம்ம கட் பண்ணும்போது காஞ்ச பூவு, காஞ்ச இலை, காஞ்ச தண்டு எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ ஒரு செடியில் வந்து 10 பூ பூக்குதுன்னா அந்த 10 பூவையும் பறிச்சதுக்கப்புறம் முட்டுக்கள் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணலாம். இதே மாதிரியே செடிகள் நீங்களும் வளர்த்து பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக செடிகள் வளர்க்க முடியும். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.